अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधिका राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे चतुराश्रमनिष्ठैष्ठीर्तनीयमिदं सदा स्वधर्मसमनुष्ठान नैतन्यपरिपूर्तये कलौ पापैक बहुले धर्मानुष्ठानवर्जिते नामानुकीर्तनं मुक्त्वा नृणां नान्यत्तरायणम्. லலிதாசனத்துல பலஸ்ருதி பாகம். அதுல சகஸ்ர போஜன கிரமங்கள் எல்லாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நிஷ்காம பிரயோகம் பண்றவாளுக்கும் காமியத்தை எதிர்பாராமல் ஒரு ஆசையும் எதிர்பாராமல் ரத்னாமத்தை மட்டும் படிக்கின்றவாளுக்கு ஒரு பலமானது விசேஷமாக சொன்னார். பிறகு சில பேருக்கு சாதாரணமாக இருக்கக்கூடியதான ஆசைகள் தனார்த்தி தனமாப்னோதி யதோர்த்தி காப்னுயாத்யதா வித்யார்த்தி காப்னுயாத்யாம் நாமதாக கீர்த்தனார் அப்படின்ட்டு அந்தந்த ஆசைகள் இருக்க வேண்டிய ஒரு ஸ்வரூபத்தை சொன்னார். இப்ப இது யார் படிக்கலாம் அப்படின்னு ஒரு சந்தேகம். எல்லா ஆசிரமத்தாலும் படிக்கலாம். சதுராஷ்டிரமனிஷ்டைச்ச பிரம்மச்சாரிகளா இருந்தாலும் கிரகஸ்தாலா இருந்தாலும் வானப்பிரஸ்தாலாகட்டும் அல்லது சன்னியாசிகளாகட்டும் எல்லோரும் படிக்கணும்னா என்ன விசேஷம் அப்படின்னு சொன்ன, நம்ம நாட்டுல ஒரு மனுஷனுக்கு அவன் எந்த நிலையில இருந்தாலும் அவனுக்கு சில கர்மாக்கள் சொல்லியிருக்கு. பிரம்மச்சாரியா இருக்கிறவன் குரு சேவை பண்ணணும், வேதாத்தியனத்தை பண்ணிட்டு இருக்கணும், படிச்சுட்டே இருக்கணும். அதை தவிர மற்ற காரியங்கள் இல்லை. சர்வதா சர்வகாலமும் வேதம் விரதங்களும் வேதாத்தியனம் தான் குரு சேவை. இதை தவிர அவர் ஒண்ணு கிடையாது. எல்லாம் படித்த பிறகு கிரகஸ்தாசிரமத்துல எல்லா கர்மாக்களையும் பண்ணும். கிரகஸ்தாசிரமத்துல கர்மாவை பண்றது அவனுக்கு மட்டும் இல்லை. பார்க்கணும், நாம் என்ன நினைச்சிருக்கோம், அவாவா கர்மா பண்றதா, யஜம் பண்றா, யாகம் பண்றா, அவ சொந்த லோகத்துக்கு போறா, அதுக்காக பண்ணிட்டு இருக்கான்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். இல்லை, அவளுக்கு சொர்க்க லோகம் கிடைச்சிட்டோம். ஆனா அவள் பண்ணக்கூடியதான கர்மா லோகக்ஷேமத்துக்காக அடையுது. யஜ்ஞாதிகள் எதை பண்ணினாலும் உலகத்தில் எல்லோரும் சௌக்கியமா இருக்கணும் என்பதற்காகத்தான். அது ஆனுசங்கிகமாக கிடைச்சது. பகவத்கீதையில சொல்லும் பொழுது தேவான் பாவயதானேன தேவா பாவயந்திவா, தாங்கள் தேவதைகளை பூஜை பண்ணும் பொழுது அந்த தேவதைகள் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பார். எப்படி? மழை பெய்யறதுனா மழை எப்படி பெய்யணும்? சகாலத்துல பெய்யணும். எந்த காலத்துல எவ்வளவு வேணுமோ அவ்வளவு பெய்யணும் மழை ஒவ்வொருத்தரும். அது இல்லாமல் சில சமயத்துல மழை பெஞ்சா பயிரெல்லாம் அழுகி போறதோ, இன்னும் சமயத்துல மழை பெஞ்சதே ஆனால் அதனால துன்பம் வருதோ, அப்படி எல்லாம் சொல்ல. எந்த காலத்துல யாருக்கு எவ்வளவு மழை வேணுமோ அந்த அளவுக்கு பெய்யணும். அதோட இல்ல, மனுஷர்கள் வாழறதுனால அநேக காலுஷ்யங்கள் ஏற்படுவது. சத காலுஷ்யம், வீணான பேசுறதுனால சப்தம், ஆகாசத்தில் இருக்கிற சப்தம் கேட்டு போறது. அதே மாதிரியே காற்றுனால ஏற்படக்கூடியதான காலுஷ்யம், ஏர் பொல்யூஷன், சவுண்ட் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன் தெரிஞ்சிருக்கணும். இவைகள்லாம் போகணும்னா என்ன பண்ணணும்? கர்மாக்களை பண்ணணும். அக்னிஹோத்திராதிகளை பண்ணிட்டு இருக்கணும்.
அக்னோ பிராப்தாஹுதிஷ்டம்ய ஆதித்யம் உபதிஷ்டது. உங்க ஆத்துல ஒரு சின்ன ஹோமம் பண்ணினால் அந்த ஹோமத்துல பண்ணக்கூடியதான அந்த புகையானது பசுஞ்சான்ல வறட்சி பண்ணி பசு நெய்யை விட்டு மந்திரபூர்வகமாக நீங்க ஹோமம் பண்ணினால் அந்த புகையானது சாதாரணமாக நியமிக்காமல் சூரிய மண்டலம் வரைக்கும் போறது. ஆதித்யம் உபதிஷ்டதே ஆதித்யா ஜாயதே விருஷ்டி விருஷ்டேர் அன்னம் தத பிரஜா. அதனால என்ன ஆறுது, வெளியில் இருக்கக்கூடியதான மற்ற காத்துல வரக்கூடியதான மாலின்யங்கள் யாரு பொல்யூஷன் இதுல போறது. இந்த புகையானது என்ன பண்றது, அங்கே போய் அங்கிருந்து மழையா கொண்டு வந்து விட்டு மற்ற மாலின்யங்கள்லாம் அதை வழியா கீழே போகும்படி பண்றது. அதே போல சப்த காலுஷ்யம் என்னென்னமோ கத்தலாம் இல்லையா, என்னென்னமோ வார்த்தைகளை பேசலாம், உபயோகம் இல்லாத வார்த்தைகள். இதெல்லாம் வேதாத்தியனங்கள்னாலையும் அந்த மந்திரத்தினாலையும் போதும். மந்திரத்துக்கு அந்த சக்தி உண்டு. அதேதான் இந்த நாமபாராயணத்துக்கும் சொல்லிருக்கேன். இந்த நாமபாராயணம் அம்பாளுடைய நாமாக்களை சொல்லலை, ஆனால் இவை எல்லாம் வேத மந்திரங்கள். ஆகையால் அந்த வேத மந்திரத்தில் இருக்கிற நாமாக்களை சொன்னதுனால நம்ம சஹஸ்ரநாமங்கள்லாம் இல்லை அப்படித்தான். விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லும் பொழுது யானி நாமானி உனானி விச்சாத அடிமஹாத்மனா அப்படின்னு சொல்லியிருக்கோம். ரொம்ப பேர் மனத்திலேயே படிச்சுக்கிறான், வழக்க படிக்கணும், கொஞ்சம் வழக்க படிக்கணும். அது என்ன பண்றது, நீங்க மனசுல படிச்சிருந்தாலும் வழக்க படிச்சிருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் வருது, கஷ்டம் வெளியில வருமையானால் இந்த கெட்ட சப்தங்கள்லாம் இருக்க பார்த்தீங்களா, அவைகள்லாம் அது அடக்கி நல்ல சப்தங்கள் மட்டும் மேலே இருக்கும்படி பண்றது. சப்தங்கள் நிச்சயம் எப்பொழுதும் ஆகாசத்துல இருக்கு. ஆனா அந்த கெட்ட சப்தங்கள் உலகத்துல பண்ணின சப்தங்கள்லாம் அதை அழுத்தி இது மேலோட நிற்கிறது. ஆகையால் உங்களுக்கு மனசுக்கு க்ஷேமத்தையும் சாந்தியும் கொடுக்கிறது. கிரகஸ்தன் பண்ணக்கூடியதான கர்மாக்கள்னால எவ்வளவு நன்மை ஏற்படுறதுன்னு கொஞ்சம் பார்க்கணும். இப்ப எல்லோரும் கர்மாவை விட்டு விட்டா அது வேறு. ஆனால் கிரகஸ்தாசிரமத்துல கர்மாக்களை பண்ணணும். கர்மாக்கள் பண்ணினோமே ஆனால் பரிசர சுத்தம் ஏற்படுறது. பரிசர சுத்திங்கிறதுக்கு என்ன அர்த்தம், என்விரான்மெண்ட் ஈகாலஜிக்கல் பேலன்ஸ் இதை சொல்லிட்டு சொல்லலாம். இவைகள்லாம் ஏற்படும். இது கிரகஸ்தனுடைய கர்மா. இத்தனையும் பண்ண பிறகு மனுஷனுக்கு காசு மட்டும் போராது சார். காசு இருக்கலாம், ஆனா காசு மட்டும் போறாது. காசுனால திருப்தியும் இல்லை. மனுஷனுக்கு எப்பவும் நவித்தேன தர்ப்பணியோ மனுஷா. எவ்வளவு காசு வந்தாலும் போரும்னு திருப்தி மனுஷனுக்கு வராது. காசு இருக்குன்னு சந்தோஷம் வரலாம், திருப்தி வராது. போரும் எனக்கூடியதான திருப்தி வராது மனுஷனுக்கு. அப்ப அந்த திருப்தி வரணும் என்ன பண்ணணும் அவன் அப்படின்னா, மனசுக்கு ஒரு நிறைவு வர வைக்கணும். அதுக்கு தபசு பண்ணணும். தபசு பண்ணணும் என்பதற்காக என்ன பண்ண, அதுக்குன்னு ஒரு ஆசிரமத்தை விட்டுட்டாங்க. 60 வயசு ஆயிடுச்சுன்னா, செட்டு பூர்த்தி ஆயிடுச்சுன்னா, இந்த வேலை அவ என்ன பண்ணனா, வீட்டுல இருக்கக்கூடியதான பொறுப்புகளை எல்லாம் பையன் மாட்டு பண்ணக்கு கொடுத்துட்டு அவ தனிமையாக இருக்க கத்துக்கணும். இப்ப எல்லாரும் அப்படிதான் இருக்கா. குழந்தைகளை விட்டு நீங்க போகல, உங்களை விட்டு குழந்தை போயிட்டாங்க. அப்ப நீங்க ஓல்டேஜ் ஹோம்ல தான் இருக்கு, வானப்பிரசத்துல தான் இருக்கோம். நம்ம இருந்தாலும் முன்னால வானப்பிரஸ்தாசிரமத்துக்கு சொன்னதான தர்மங்களை அனுஷ்டானம் பண்றதில்லை. என்ன தர்மங்கள், சர்வதா நாம ஜபம் பண்ணிட்டு இருக்கிறோம், மந்திர ஜபம் பண்ணிட்டு இருக்கு. உங்க மனசுல வேற எதுக்கும் இடம் கொடுக்கப்படாது. எப்போதும் சுத்தமாக ஒரு நல்ல மரியாதை இருந்துட்டு ஆனந்தமாக மந்திர ஜபம் பண்ண என்னாகும், மனசுக்கு சாந்தி கிடைக்கும். உங்க மனசுக்கு சாந்தி கிடைச்சா மற்றவாளுக்கும் சாந்தி கிடைக்கும். மனசானது எப்படின்னா பக்கத்துல இருக்கவா எப்படியோ அப்படி. ராமாயணத்துல வர்ணனம் பண்ணும் பொழுது ராமன் சித்திரக்கூட்டத்துல இருக்கும், அந்த மாற்றி எல்லாம் அந்த தபசுனால அந்த பரிசரங்கள்லாம் சாந்தியா இருக்குன்னு சொல்றாரு வால்மீகி. அங்க போனாலே எவ்வளவு கொதிச்சு இருக்கக்கூடியதான மனது உள்ளவனை கூட மனசாந்தி கிடைச்சதுங்கிற காரணம் என்ன, இவ அப்படி இருந்த. ஏன் உங்க பரிசரங்கள் சௌக்கியமா இருக்கவையான அதுக்கு நீங்க உதவணும். பஞ்சபூதங்கள் எனக்கு என்ன கொடுக்கறதுங்கிறதே இல்லை, நான் என்ன பஞ்சபூதங்களை கொடுத்தேன்னு கூட நீங்க பார்க்கணும்.
என்னால காற்று சௌக்கியமா இருக்கா, நெருப்புக்கு சௌக்கியம் ஏற்படுறதா, இவை எல்லாம் பார்க்க. அப்படி இது யார் பண்றது? வானப்பிரஸ்தாசிரமத்துல மனசாந்திக்காக ஜபாதிகள், ஹோமாதிகள், தபசு இவைகளை பண்ணிட்டு இருக்கா. கடையில இவை எல்லாம் உலகம் சௌக்கியமா இருக்கணும், மற்றவர் சௌக்கியமா இருக்கணும்னு இல்ல. என்னுடைய ஸ்வரூபம் எனக்கு தெரியும், மோட்சத்தை அறியணும். இதெல்லாம் இந்த ஜென்மாவில இந்த மனுஷன் பண்ண வேண்டியதான காரியம். அதற்காக என்ன பண்ணிட்டு இருக்கா? சன்னியாசாசிரமம்னு ஒன்று இருக்கா. எல்லாத்தையும் விட்டு புத்திரேஷனாய வித்தேஷனாய லோகேஷனாய வித்தாய அதை விட்டா கதியம் தெரிஞ்சு இது அதுன்னு பார்க்காம எல்லாரும் எப்பொழுதும் ஆத்ம தத்துவ விசாரமே, உபனிஷத் விசாரமே பண்ணிட்டு இருக்கக்கூடியதான ஆசிரமம். இப்படி 4 ஆசிரமங்கள் 4 காரியங்களும் கொடுத்துருக்கோம். ஆனா ஒவ்வொரு ஆசிரமத்திலையும் செய்ய வேண்டியதான கடமைகள் சிலது இருக்கு. பிரம்மச்சரிய ஆசிரமத்துல சொன்னேன், கிரகஸ்தாசிரமத்துல சொல்லிட்டேன் கர்மாக்கள். சன்னியாசாசிரமத்துல இது வனப்பிரஸ்தாசிரமத்துல தபசு, விரதங்கள், உபாசனைகள். சன்னியாசாசிரமத்துல ஆத்ம விசாரம். ஆத்ம விசாரம் ஒண்ணுதான், மற்ற எல்லாம் பண்ணக்கூடாது. இப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம் விசேஷமாக சொல்லியிருக்கு. இதுல அவாவா கர்மாக்களை பண்ணணுமோ, பிரம்மச்சாரிக்கு அக்னிஹோத்திர சில கர்மாக்கள்லாம் இருக்கு, சமிதானாதி கர்மாக்கள் இருக்கு. கிரகஸ்தனுக்கு அக்னிஹோத்திரத்திலிருந்து ஆரம்பிச்சு சோமம் வரைக்கும் எல்லா கர்மாக்களும் அஸ்வமேதாந்தம் இத்தனை கர்மாக்களும் இவன் பண்ணணும். கர்மாக்களை எல்லாம் நம்ம பண்றதுன்னா அதுல பர்ஃபெக்டா பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதே போலயே சன்னியாசாத்தியாசிரமங்கள்லயும் பிரம்ம விசாரம் பண்ணணும், அதுவே பண்ணிட்டு இருக்க முடியறதா? சில சமயத்துல பண்ண முடியறது இல்ல. சரீர அஸ்வாஸ்தியமா இருக்கட்டும், அல்லது லோகத்தில் இருக்கக்கூடியதான ஜனங்களுடைய தொல்லையா இருக்கட்டும். ராமன் அங்க பக்கத்திலேயே இருக்கேன்னு நினைச்சுட்டு போனார். பரத்வாஜ ஆசிரமத்துக்கு போனார். இங்க இருக்கிறவங்கள பக்கத்திலே இல்லைன்ட்டு, நான் இங்க இருக்கிறது தெரிஞ்சா ஜனங்கள்லாம் வருவா, தினந்தோறும் ஜனங்களோட பேசுறதுலயே பொழுது போயிடும், ஆகையால் நான் காட்டுக்குள்ள போறேன் அப்படின்னு சொல்லி பரத்வாஜரை அனுகிரகம் பண்ணி அதுக்கப்புறம் சித்திரக்கூட்டம்ங்கிற இடத்துக்கு அனுப்பிச்சார். இப்ப அங்க போறதுன்னா ரொம்ப கஷ்டம்னு. ஏன் இப்படி இருந்தா? நான் இங்க தபஸ் பண்ணிட்டு இருக்கும் பொழுது 10 பேரோட சேர்ந்தோமையானால், அவள் வறுமையானால் அவளோட பேசுறதும் தபஸத்தை பிரதிபந்தகம் நேரிடும். ஜனங்களை பார்த்துக்கிறதுக்காகத்தானே பரதன் இருக்கானோ பார்த்துக்கிட்டோம். நம்ம தபஸ் பண்ணணும் அப்படிங்கிற அபிப்பிராயத்தோம். அதே மாதிரி ஒரு சன்னியாசமம் வேதாந்த விசாரம்னா, வேதாந்த விசாரம் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் பண்றதே கஷ்டமா போயிடும். அதுக்காகவே உட்காரணும். இந்த ஜன்மா இதுக்காகத்தான் உட்காரணும். அப்பதான் அந்த வேதாந்தத்தை சாதிக்க முடியும், அனுபவத்துக்கு கொண்டு வர முடியும். ஆகையால் அப்படி அவாவாளுக்கும் சில கர்மாக்கள் இருக்கு. யதீஸ்வரா இருந்தாலும் திருஷவன ஸ்நானம் பண்ணணும், அதோட இல்லாம தண்டத்துக்கு பூஜை பண்ணணும், இவைகள்லாம் இருக்கு. இந்த கர்மாக்களை நம்ம பண்ணும் பொழுது கர்மாக்களை முழுமையாக பண்றதுங்கிறது கஷ்டம். அதுல பல அங்கங்கள் இருக்கு. ஒரு சந்தியாவந்தனம்னு எடுக்கலைனால் ஆகமனம், சங்கல்பம், இங்க இருந்து ஆரம்பிச்ச அகமர்ஷண சூத்திரங்கள், சுத்தங்கள், அதுக்கப்புறம் பாப விமோசன சூத்திரங்கள், அதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அர்த்த பிரதானம், காயத்ரி ஆவாகனம், எத்தனை இருக்கு பாருங்க. அதுக்கப்புறம் தித்தேவதா நமஸ்காரம், அத்தனையும் பண்ணி கடைசியில சூரியோபஸ்தானம், தித்தேவதா நமஸ்காரம் இத்தனையும் பண்ணி காயத்ரி ஜபம். இதுல சில சமயத்துல சிலது ரொம்ப டைமா இருக்கு, அர்ஜென்டா இருக்கு, ஜாதி ஜபம் மட்டும் பண்ணிட்டு போறேன்னா ஒரு 4 நாள் பண்ணினா அப்ப அது வழக்கமா இருக்கு, மற்ற மாதம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் யாரு ரிட்டர்ன் பண்ண சந்தியாவந்தனம் மறந்து போயிடுது, கொஞ்சம் சொல்லி கொடுப்பாரு, கேட்க வர முடியுமா? விளக்கமா இருக்கு. அதனால என்ன விட்டார். லோகம் எப்படி இருக்கு? ஆகையால் எல்லா கர்மாக்களையும் பண்றது, முழுமையாக பண்றது, சாங்கமாக பண்றதுங்கிறது சரீர அஸ்வாஸ்தியத்தினாலேயோ அல்லது அப்பப்ப இருக்கக்கூடியதான சூழ்நிலைகள்னாலேயோ. உத்தியோகத்துக்காரங்க 5:30 மணிக்கு ட்ரெயின் பிடிக்கணும்னு நீங்க காலம் ஓடி ஓடி கருதி அந்த 6 மணி வச்சுக்கணும்னா ட்ரெயின் போயிடும். அப்ப என்ன பண்றது? அதுக்கு தகுந்தா போல பண்ணிக்க வேண்டியதா இருக்கு. இப்படி பல கர்மாக்கள் ஆசிரமங்கள்ல இருக்கக்கூடியதான கர்மாக்களை முழுமையாக பண்ண முடியவே இல்லையே என்றால் அப்ப என்ன பண்றது?
கர்மா பண்ணினாதான் மனுஷனுக்கு சித்த சுத்தி வரும், சித்த சுத்தி வந்தாதான் ஏகாகிரதை வரும், ஏகாகிரதை வந்தாதான் குருலாபம் வரும், குருலாபம் வந்தாதான் இவனுக்கு சாஸ்திரங்கள் எல்லாம் படிக்க முடியும், சேமத்தை அடைய முடியும்னு முதலிலேயே முட்டுக்கட்டை போட்டா என்ன சார் அர்த்தம்? முடியாதுன்னா என்ன அர்த்தம்? அதான் சொல்றாரு நாலு ஆசிரமத்துல இருக்கிறவாளும் பிரம்மச்சாரி ஆசிரமோ, கிரகசாஸ்திரமோ, வானப்பிரஸ்தாசிரமோ, சன்னியாசாசிரமோ எந்த ஆசிரமத்துல இருந்த போதிலும் அவ ஸ்வதர்மம் அனுஷ்டான வைக்கல்ய பரிபூர்த்தையே ஸ்வதர்மம். அவளுக்கு எந்த தர்மம் உண்டோ அது. ஒருத்தர் இன்னொரு தர்மத்தை பண்ணக்கூடாது. பிரம்மச்சாரியை நான் யாகம் பண்றேன்னு உட்கார முடியாது. பண்ணினா யாகம் பிரயோஜனம் இல்லை. சன்னியாசி நான் யாகம் பண்றேன்னு பண்ணக்கூடாது. அப்ப என்னென்ன இன்னொருக்கு என்னென்ன டியூட்டிஸ் கொடுத்துருக்கேன். ஆனா அதை பண்ணும் பொழுது சில சமயத்துல கஷ்டமா இருக்கலாம். அதையே முழுமையாக சரியாக பரிபூர்ணமாக சாந்தமாக பண்ண முடியாமல் போகலாம். அது போல இருக்கிற சந்தர்ப்பத்துல அதை பண்ண முடியாது போனா அது பலத்தை கொடுக்காது அல்லவா? பலத்தை கொடுக்காது போனா வாழ்க்கையும் கெட்டு போயிடுமோ இல்லையோ? நம்ம வாழறது எதுக்கு? சேமத்தை அடையிறதுக்கு, மோட்சத்தை அடையிறதுக்கு. அது நம்ம பண்ண வேணும்னா இது வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? அப்ப நமக்கும் மிருகங்களுக்கும் என்ன வித்தியாசம்? பசுவாதிகளுக்கு என்ன வித்தியாசம்? அதுவும் வாழறது, நம்மளும் வாழறோம். அது வாழறது எதுக்கு? பிராரப்த கர்மாவும் போக்கடிக்கிறதுக்கு. அவ்வளவுதான். அது தெரியாது. இங்க எதுக்கு? பிராரப்த கர்மாவும் போகணும், நல்ல கர்மாக்கள் கொண்டு வரணும், உத்தம கதி கிடைக்கணும், மோட்சம் கிடைக்கணும். அது உங்களுடைய வாழ்க்கைக்கு பகவான் கொடுத்ததான ஒரு சொரூபம். ஆகையால் அதை நம்ம பண்ணணும்னால் அந்தந்த ஆசிரமத்தில் இருக்கக்கூடியதான ஸ்வதர்மத்தை ஒழுங்கா பண்ணணும். அதனால எப்பொழுதுமே ஸ்வதர்மத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்த நாடு இது. அதனால அந்த ஸ்வதர்மம் நீங்க பண்ணிட்டே இருக்கணும். அது பண்ண முடியல, என்ன பண்றது? அதுல பண்ணும் பொழுது கொஞ்சம் திரைவிழ ஆயிடுச்சு. எப்பவும் இல்லை, எப்போதும் அப்படியாது. அது என்ன பண்ணணும்? வைக்கல்ய பரிபூர்த்தையே. இந்த வைக்கல்யம் போகணும். நான் கர்மாக்களை பண்ணும் பொழுது பக்தியோட பண்றேன், சதையோட பண்றேன், ஆனாலும் முழுமையாக பண்ண முடியவில்லை. அது பூர்வம் முழுமையா பண்ணினாத்தானே பலத்தை கொடுக்கும். அப்ப அந்த பலன் கொடுக்கணும்னு என்ன பண்ணணும்னு அதுக்கு பிராயச்சித்தம் தேவி சாஸ்திராம ஸ்தோத்திரம். இந்த சாஸ்திராம ஸ்தோத்திரம் படிக்கலையானால் நீங்க பண்ணினதான ஸ்வதர்மங்கள் எல்லாமே முழுமையான ஒரு பலத்தை கொடுக்கக்கூடியதாக அமையும். ஸ்வதர்மதம் அனுஷ்டான வைக்கல்ய பரிபூர்த்தையே. இவருக்கு பர்மத்தின் பகுனா தந்திரோக்த கர்ம சுகராபாதேனையே. தந்திரோக்த கர்மாக்களில் ஸ்ரத்த இல்லாமல், அதை செய்யாமல், ஏ ஸ்ரௌத ஸ்மார்த்த கர்மசேவ, ஸ்ரௌத கர்மாக்கள், ஸ்மார்த்த கர்மாக்கள் இவைகளிலே அதீவ ஆதரணசீலா, ரொம்ப ஸ்ரத்தையோட ஆச்சரணம் பண்ணிட்டு இருக்காரு அவளுக்கு. அவளுக்கும் இந்த சாஸ்திரம் உபாசனை பண்றவாளுக்கு வேஸ்நாமங்கிறது முக்கியமான கர்மா. அது இருக்கட்டும். இது இல்லாமலேயே, இந்த உபாசனை கொள்ளாமலேயே வெறுமன வேதோக்தமான கர்மாக்களையும் சௌதமான கர்மாக்களையும் பண்றவாளுக்கும் இது பணியாகணும். சாஸ்திரநாமத்தை படிக்கணும். ஏன்னா தேசாவில் உபகாரக விதி. எப்படி? பிரம்மச்சாரி, கிரகஸ்த, வானப்பிரஸ்த, யதயா, 4 ஆசிரமங்கள். அதுல தக்கல அவாந்தர பேதாக. இதுலயே ஒவ்வொன்றுலையும் 4 விதமா இருக்கு. பிரம்மச்சாரின்னா 2 விதமான பிரம்மச்சாரிகள் நம்ம பார்க்கிறோம். சாதாரணமாக இருக்கக்கூடியதான் ஒரு பிரம்மச்சாரி ஒருத்தன், நைஷ்டிக பிரம்மச்சாரின்னு ஒருத்தன். இந்த நைஷ்டிக பிரம்மச்சாரி குருகுலத்திலிருந்து குருவுக்கு சேவை பண்ணிட்டு வாழ்நாள் முழுக்க இருக்கிறவன். அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு இல்லை, அவன குருவுக்கு சேவை பண்ணிட்டே சேவத்தை அடைவன். குருவுக்கு சேவை பண்ணிட்டே இருந்தானே பிரம்மலோகம் பலம்னு சொல்லியிருக்கேன். நைஷ்டிக பிரம்மச்சாரிக்கு பிரம்மலோகம் பலம், பதிவிரதாஸ்திரிகளுக்கு பிரம்மலோகம் பலம். பார்த்தீங்களா? யாராலையும் அடைய முடியாதுன்னு சொல்லாதீங்க. நம்ம தேசத்துல எல்லாத்துக்கும் வழி இருக்கு. எந்த நிலையில நீங்க இருந்தாலும் அதுக்கு அடையறதுக்கு, உயர்ந்ததான நிலை அடையறதுக்கு வழி கொடுத்துருக்கா. அதான் அந்த வைதிக சம்பிரதாயம், சனாதன தர்மம்ங்கிறது. யாராலையும் முடியாதுன்னு சொல்லக்கூடாது. எல்லாராலையும் முடியும். மனசு இருக்கலாம்.
இந்த ஜன்மாவில நான் தேவத்தை அடையணும் எனக்கூடியதான மனசு இருக்குமே. ஆனால் பகவான் தேவ ஸ்ரீ குரு ரூபமேற்று பகவான் சாட்சாத் ஆவிர்பவேஸ்வயம் தாரயத்து தான் சம்சார துக்காரணவாத். அப்படி நீங்க இருந்தவையானால் அவரே குரு ரூபமாக உங்க தேடி அவரே வர. உங்க குரு எப்படி தேடினு எங்கிருந்து கிடைக்கல, ஏதோ பரிசு பாஸ் பண்ணியா ஒன்றும் கிடையாது. பகவானே அமைக்கிறேன். அவளுக்கு தகுந்ததான குருவை பகவான் அமைக்கிறார். தேவ ஸ்ரீ குரு ரூபமேற்று பகவான் சாட்சாத் ஆவிர்பவேஸ்வயம் தாரயதி தான் அவளை இந்த சம்சார கரையிலிருந்து சமுதிரத்துக்கு அக்கறைக்கு கொண்டு போறார். நீங்க போகல, நம்ம முயற்சித்தான் பண்றோம். ஆனா அதை கடைத்தேற்றவர் யாரு? குரு ரூபமா இருந்து பகவானே பண்றார். ஆகையால் யாயாவர பிரம்மச்சாரி, இப்படி இன்னொரு பிரம்மச்சாரி இருக்கான். அதோட எல்லாம் நைஷ்டிக பிரம்மச்சாரி. அதே போல ஒவ்வொன்றுலையும் 4 டிவிஷன் இருக்கு. குட்டீட்டுடன், யாயாவரம், குட்டீட்டுடன், ஹம்சன், பரமஹம்சன் 4 விதமான யதீஸ்வரர். நம்ம பையனாத்திலேயே சென்னையில உட்கார்ந்து சரியா கவனிச்சு வீட்டு வழியில இருந்து சேராமல் அவ போட்டதான ஆகாரத்துக்காக ஓங்கார ஜபம் பண்ணிட்டு ஆசிரியா இருக்கலாம். இப்படி ஒரு சன்னியாசத்தை சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அதுக்குள்ள என்னாச்சு, அது என்னாச்சு, செல்போன் ரீசார்ஜ் பண்ணி கொண்டா இதெல்லாம் கேட்கக்கூடாது. 24 மணி நேரம் ஓங்கார ஜபம் வேதாந்த ஜபம் மட்டும் பண்ணிட்டே இருக்கலாம். அப்படி இருந்தா ஆசிரியா இருக்கலாம். இன்னும் என்பத காமைகராத்திரம் தினமேக புக்கு. ஒரு நாளைக்கு ஒரு வாரம் தான் சாப்பிடுவது, ஒரு கிராமத்தில் ஒரு நாள் தான் இருக்கிறது. அப்படின்னு சுற்றி கொண்டே இருக்கக்கூடியதான யாயாவர சன்னியாசி உண்டு. ஹம்சன் பரமஹம்சங்கிற சன்னியாசி பரம பார்த்துட்டு இருக்கோம். அப்படிப்பட்டதான சன்னியாசங்கள் இப்படி தத்தர் அவாந்தர வேதாக சதுராஷ்டிரமனிஷ்டாக கையில் ஸ்வஸ்வ தர்மாணாம் அவாவாழ்விய தர்மாக்கள் அவாழ்விய கர்மாக்கள் இவைகள்லாம் சமயக் யதாசாஸ்திரம் அனுஷ்டானே கிரியமானே சாஸ்திரம் சொன்ன பிரகாரமாக அவைகள்லாம் அனுஷ்டானம் பண்ணும் பொழுது எது அவசியம் பாவி வைக்கல்யம். சில சமயத்துல அவசியம் பாவி வைக்கல்யம், சில சமயத்துல தாங்களை தடுக்க முடியாததான சில தோஷங்கள்லாம் வந்துருமா. என்ன பண்றது? பிரம்மதேவர் யஜ்ஞம் பண்ணினார் சார், நீங்க நானும் இல்ல, இரண்டியர் அவரே யாகம் பண்ணினாரா? வேதத்துல கதை சொல்லிருக்க கைத்தறியர் காட்டையில அது பண்ணிட்டே இருக்காரு, யாகம் பண்ணிட்டே இருக்கார். திடீர்னு வேட்டு போட்டிட்டு வேட்டு போட்டு அது தொடச்சுக்கிறதுக்குள்ள ஒரு வேர்வையினுடைய சொத்தானது நெய்யில விழுந்துருக்கு. நெய்யில விழுந்ததோ அவருக்கு சந்தேகம் வந்து சொல்றது. நான் இப்ப இந்த நெய்யால ஹோமம் பண்ண முடியுமா பண்ண முடியாதா? அவருக்கே டவுட்னு யார் சந்தேகத்தை தீர்மானம் பண்ணி கொடுப்பாரு. முதல்ல வர்றவர் இளவரசர், இது யாரும் பண்ணுவேனா இல்லையா, பண்ணலாமா வேண்டாமா, என்ன நெய்யாரு சம்ஸ்கிருதமாக இருக்க அதை கொண்டு வந்து அதை வச்சு அதுக்கு நெருப்புல இருந்து அதை வச்சு அதுக்கெல்லாம் 2 தடவை போட்டு அது நமஸ்காரங்கள்லாம் பண்ணி எல்லாம் பண்ணினாச்சு. இப்ப சம்ஸ்கிருதமான இந்த நெய்யில நம்மளுடைய வேர்வை விழுந்து இருக்கு. இப்ப இந்த நெய்யால ஹோமம் பண்ணலாமா பண்ணப்படாதா, என்ன பண்ணினார் அப்படின்னு மனசுல தியானம் பண்ணினார். அப்பொழுது பக்கத்துல சரஸ்வதி மாதா இருந்தார். அவ்வளவுதான், நல்லாதான் இருக்கு, இதனால தப்பிதம் இல்லை அப்படின்னு சொன்னாலாம். அதான் ஸ்வாஹான்னு. ததேவ ஸ்வாஹாகாரஸ்ய ஸ்வாஹாகாரத்வம். பாத்துல வேதத்துல சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம எப்பப்ப பண்ணினாலும் ஏதோ ஒரு தகராறு வந்துடும். அது எப்பொழுதுமே எல்லாமே நான் நன்றாக பண்ணுவேன் என்று சொல்ல முடியாது. சில சமயத்தில் சந்தேகம் வரலாம். இப்படி ஏதாவது நடந்து போயிடுதேயானால் அதற்கு பிராயஷ்சித்தம் பண்ண முடியும். அப்பதானே அது பலத்தை கொடுக்கும். அது பலத்தை கொடுக்கணுமேயானால் என்ன பண்ணணும், அதுக்கு பிராயஷ்சித்தம் விட்டான் அப்படின்ட்டு. அதனால கிரியமானே சமயம் யதாசாஸ்திரமனுஷ்டானே கிரியமானே எது அவசியம் பாவி வைக்கல்யம் அவசியம் பாவி வைக்கல்யம். தவிர்க்க முடியாததான தோஷங்கள் வருமேயானால் தத்திய பரிபூர்த்தையே சமாதானாய அது சரி பண்றதுக்கு அது காலத்தை சதுர்த்தி சதுராசிரமினாம் யானி கர்மாணி 4 ஆசிரமத்துல இருக்கிற மனுஷர்கள் எந்தெந்த யாக கர்மாக்களை பண்ணுகிறார்களோ ஸ்ருதி ஸ்மிருதி விதிதானி ஸ்ருதிகளை சொல்லப்பட்டதான யாராவது அர்த்தம்
ஸ்ருதியில சொல்லக்கூடியதான கணபதி ஹோமம் அந்த ஹோமங்கள்லாம் நம்ம ஆற்றல் பண்ணிட்டு இருக்கோமே, அவைகள் ஆட்டம் தானி சர்வாணி சர்வாங்க உபசம்ஹார சமர்த்தைவ பலப்பிரதானி. இவைகள்லாம் பலத்தை கொடுக்கணுமே, ஆனால் எல்லா அங்கத்தோடு சேர்த்து பண்ணணும். முக்கியமா இருக்கிறது பண்ணினா மட்டும் போறாது, முழுக்க பண்ணணும். சர்வாங்க உபசம்ஹாரத்த பிராயேன ஆதுனிகானாம் அசக்கியதமா. சர்வாங்கங்களோட கர்மாக்களை பண்ணுவது என்கிறது இப்பொழுது இருக்கக்கூடியதான மனுஷாளுக்கு மிகவும் சிரமமானது. 300 வருஷத்துக்கு முன்னால இருந்தார் அவர். 300 வருஷத்துக்கு முன்னாலேயே சிரமம்னு சொன்னார். இப்ப எப்படி நாளைக்கு நாள் நேற்று நடக்கிறது இன்னைக்கு நடக்க மாட்டேங்கிறது சார். கிராமத்துல இருந்தாலும் எப்ப வேணும்னாலும் குளிக்கலாம், எப்ப வேணாலும் தீர்க்கத்தை கொண்டு வரலாம். யாருமே 5 மணிக்கு எழுந்து குளிக்கலான்னு போல குழாய் திறந்தா ஜலம் வரல. ஏன்னா மோட்டார் போடலை, ஏண்டா போடலைன்னா கரண்ட் இல்லைன்னா, ஏன் கரண்ட் இல்லைன்னா கரண்ட காட்டுனா உனக்கு ஸ்நானம் கட்டுங்க. எப்ப ஸ்நானம் ஜபம் பண்ண போறது? எப்ப சூரியோதயத்துக்கு முன்னால மணியாகணும், சந்தியாவந்தனம் 8 மணிக்கு தான் ஜலம் வருது. நமக்கு முன்னாள் தெரிஞ்சிருந்தா 2 வாழை ஜலத்தை வச்சிருக்கு. ஜலத்தை வச்சுட்டு யமன் இந்த வாயு ஜலம் தான் எங்கங்கான்னு சொல்லி புரோஷனம் பண்ணி ஏதோ மனசு சந்தோஷமா பண்ணிட்டு இருப்பேன். இதுவும் வரல என்ன பண்ண போறது? அதனால நாம எல்லாம் எப்படி வாழ்ந்துட்டோம்னா மனுஷன் எல்லாத்துக்கும் ஒரு தாசனா ஆயிட்டான், ஒரு சேவ் ஆயிட்டான். காசு இல்லாதவன சில பேருக்கு தலை வலிக்கும். காசியை கொடுத்து கொடுத்து அந்த தலையை கெடுத்துட்டு அதனால காசு சாப்பிட்டாலும் நம்ம அதை வழக்கப்படுத்திட்டோம். அது இல்லைன்னா இவனால ஒன்றும் பண்ண முடியல. ஒரு நாளைக்கு டிவி இல்லைன்னா அவனுக்கு பைத்தியம் பிடிக்காது. என்ன பண்றது? உலகமே என்ன கவனிக்கிறது சார், யாரும் போன் பண்ணல என்னங்களாம். போன் பண்ணினா தொங்கர் ஓடியா, அது பண்ணாதவனா சௌக்கியமா இருக்கணும். நாம அவளை சொல்ல வேண்டியது தானே, பண்ண மாட்டேங்கிறான். ஐயோ யாரும் போன் பண்ணலையே, என்ன ஆச்சு என்ன இவனே கவலைப்பட தொடங்கிட்டான். இப்படி லோகத்துல மனுஷாளுக்கு எல்லா செயலும் பண்றதுங்கிறது ஒழுங்கா பண்றது, காண்ட பிரதானமா பண்றதுங்கிறது முடியாததான காரியமா ஆயிடுதுங்கிற. அதனால சர்வாங்க உபசம்ஹாரக்க பிராயேன ஆனுதிகானாம் ஆசக்கியதமா அதிகம் அஸ்மாபியே ததர்சிதம் சிவத்ததே. இதான் நானே இன்னொரு இடத்துல ஸ்லோகம் எழுதியிருக்கேன். சுவாமின் அங்கேஷு சர்வேஷு சுவிரச்சிதேஷு ஏவ கர்மாணி கிஞ்சித் பிரபோ பரமேஸ்வரா அங்கேஷு சர்வேஸ்வபி எல்லா அங்கங்களோட கூடின சுவிரச்சிதேஷு இந்த அங்கம் இருக்கிறதுனால இப்படி பண்ணணும் எனக்கூடியதான அங்கங்கள்ல ஏவ கர்மாணி கிஞ்சித் துச்சம் அத்தனையும் பண்ணினாலும் அதனுடைய பலம் சின்ன சின்ன பலம். கர்மாக்கு என்ன பலம் இருக்க போறது? ஏதோ பதவி கொடுக்க போறது, குழந்தையை கொடுக்க போறது, காது கொடுக்க போறது, புகழ கொடுக்க போறது, அவ்வளவுதான். பர்மனண்டா பலம் கொடுக்காது. சம்சயம் அப்படி என்னால கர்மாவை முழுக்கையா பண்ண முடியல அப்படின்னு கர்மாவை விட்டுலையானால் நரகத்துல தள்ளுற. கர்மாவோ பண்ண முடியல, பண்ணினாலும் ஒழுங்கா பண்ணினாலும் குறுகின பலம் தான் கொடுக்கறது. சரி கர்மாவை விட்டு நரகத்துல தள்ளுறார். என்னத்தான் மனம் தெரியல. மந்திரை போதான குருகுல நியமான மந்திரங்கள்லாம் எப்படி பண்றதுன்னு தெரியல. யந்திரங்களுக்கு தத்துவம் என்ன, அது ஏன் இந்த யந்திரத்தை இப்படி போடணும்னு தெரியல. குருகுல நியமான குருவை எப்படி பண்ணணும் என்கிறதுன்னு தெரியல. தேசகாலான இவைகள்லாம் தாகம் ஊழந்த நன்றாக பண்றதுங்கிறது தத்வாத்து கதமதி கடினோ பெரியுஷீனா இப்படிப்பட்டதான கஷ்டமான விஷயங்கள்ல எங்க மனசு எப்படி போகும் உங்க அனுகிரகம் இருந்தா தான் சொல்றேன். அதனால இந்த கர்மாக்கள் நம்ம பண்ணும் பொழுது அதை முழுமையாக சாங்கமாக பண்ண முடியலன்னா அதுக்கு பிராயசித்தம் என்ன அப்படின்னு சொல்றாரு. தத்தத்தை துரவகாங்கலோபத்தியா அதை முற்றிலுமாக அறிய முடியாததான அங்கலோகங்கள் லோகம் ஏற்படுமையானால் அவசியமையா தஞ்சனித்த பாப நிராகத்வாரா அதனால அந்த அதனுடைய விளைவாக வந்ததான பாபத்தை போக்குற வழியா
சாத்குண்ய சம்பாதனாய நம்ம பண்ணக்கூடியதான கர்மாக்கள் ஃபுல்லான பலத்தை கொடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணா சர்வேஷாம் அவசியம். அதனால எல்லோரும் சாஸ்திரநாமத்தை படிக்கும். கிட்டலாமா சார்? எங்களுக்கெல்லாம் உபாசனையே இல்லையே சார், நான் என்ன பண்றது? வந்தே வேண்டாம், எல்லாரும் படிக்க வேண்டாம். சர்வேஷாம் எல்லோரும் அவசியம். அவாவா பண்ணக்கூடியதான கர்மாக்கள், பூஜை பண்றேனோ, ஜபம் பண்றேனோ, ஹோமம் பண்றேனோ, அவைகள் தட்டுதான் நடக்குமையானால், தெரியாம வறுமையானால் அதெல்லாம் பரிபூர்ணமாக இருக்க பிராயசித்தமாக சாஸ்திரம் படிக்கணும். முக்கிய நீதி விபாகவத்தையே திருத்திய இது அங்கே சொல்லியிருக்கேன். தேவான் பிரதி பகவத்யா, தேவதைகளை பத்தி தேவதைகளை நோக்கி அம்மாள் சொல்லுங்க. மன்னா மோச்சாரணா சர்வே மற்றேது சகலேசு யஜ்ஞங்களா இருக்கட்டும், வேத கர்மாக்களா இருக்கட்டும், என் நாமாவை சொன்னத்தினாலேயே சதா திருப்தாஸ்த சந்துஷ்டா பவிஷ்யத்வம் சுராஸ்யலா. தேவதைகளை நீங்க என்னுடைய பேரை சொன்னத்தினாலேயே உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படட்டும். ஏன் இந்திரனுக்கு ஹோமம் பண்றீங்களோ, கணபதி ஹோமம் பண்றீங்களோ, மற்ற எந்த தேவதைக்கு நீங்க ஹோமம் பண்றீங்களோ, அக்னி இந்த தேவதைகளுக்கெல்லாம் ஹோமம் பண்றீங்களா, அவளுக்கு அம்பாளுடைய நாம சொன்னதுன்னு அவளுக்கு ஒழுங்கா கர்மாக்கள் ஏதாவது லோபம் வந்திருக்குமே, ஆனால் அதையும் சரி பண்ணி அவளுக்கு சந்தோஷம் ஏற்படும். சாஸ்திரத்தை படிச்சாகணும். சம்யோக புரதத்வஞானேனா கர்மாக்களுடைய பிராயசித்தமாகவும் அமைஞ்சிருக்க தேவதைகளுடைய திருப்தி. ஒரு சாஸ்திரநாமம் நீங்க படிக்கிறதுனாலேயே தேவதைகளுக்கும் திருப்தி, பண்ணின கர்மாக்களும் பலத்தை கொடுக்கிறது. ஒரு செயலானது 2 பலத்தை கொடுக்கறதுக்கு சம்யோக பிரதத்வஞாயம்னு பேர். அப்படி சம்யோக பிரதத்வஞாயின கிரத்வர்த்த புருஷார்த்த உபயரூப தர்த்திச்சு. யஜ்ஞங்களும் பூர்த்தியாச்சு, புருஷார்த்தமும் வந்துருச்சு. இதோட இது வரைக்கும் ஆச்சு. அதுக்கப்புறம் பரிபாஷா ஸ்லோகம், கடைசி ஸ்லோகம். இதோட பரிபாஷா ஸ்லோகங்கள் ஆயுது. எப்படி? நமஸ்மரண அவசியகதோக்தி சார்தத்ரயோதசை ஸ்லோகைः உபசம்ஹாரஸ்தார்த்தை பஞ்சதிः சூதோக்திः. இது மேல 19 ஸ்லோகங்கள் இருக்கு. அதுல 13 ஸ்லோகங்கள் நாமஸ்மரண அவசியகோக்தி. இந்த சாஸ்திரநாமத்திலே நாமஸ்மரணம் அவசியம் பண்ணணும் என்று சொல்றதற்காகவும், உபசம்ஹாரம் பண்றதுக்காக 5 ஸ்லோகமும், ஒரே ஒரு ஸ்லோகம் சூதர் சொன்னதான ஒரு ஸ்லோகம். இதோட முடிய வரும். அப்ப இந்த ஸ்லோகங்கள்லாம் யாரு சொன்னா? ஹரிஹரிவர் சொன்னார். யாருக்கு சொன்னார்? அகஸ்தியருக்கு சொன்னார். அது மறக்கப்படாது. மறந்தா முதல்ல இருந்து ஆரம்பிக்க வேண்டியதுதான். விவகாரம் முழுக்க இதெல்லாம் யாரு சொல்லிட்டு இருக்கார்? ஹரிஹரிவர் சொல்லிட்டு இருக்கார். அப்புறம் அத பரிபாஷாயாம் 20 ஸ்லோகான் வியாசத்து. மேல இருக்க கோயிலான 20 ஸ்லோகங்கள் சொல்றார். தத்திர கர்மஸ்லோகஸ்ய சூதோக்தி ரூபதா கரணேன, கடைசி ஸ்லோகம் சூதர் சொன்னான்னு சொன்னதுனால பூர்வேஷாம் எல்லாம் அயகிரியோக்தி ரூபதைவா இது யோசிதம். அதனால அயகிரிவர் தான் இப்ப சொல்றதெல்லாம். இது வக்ரநாயக ஸ்லோகே கர்மஸ்தானே அயகிரிவஸ்தேவ கதனா. முன்னாலே இப்படி சொல்லுது. தத்பரதா தேவ அவதி பரியந்தம் அந்நியாபி வஸ்துவத்தேன பரிகணன அபாவாச்ச. நடுவில் இன்னொருத்தர் சொன்னார், அவர் சொன்னான்னு சொல்லுவோம். பகவத்கீதையில நடுவில் பகவான் கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனுக்கு சொல்லிட்டே இருப்பார். நடுவில் சஞ்சய வாஜா சஞ்சய வந்துருவார். எங்கிறார்? இந்த சஞ்சயாரு திருதராஷ்டிரன் கதை சொல்றார். இங்க சீரியஸா போயிட்டு இருக்கு. ஆத்ம தத்துவத்தை சொல்லிட்டே இருக்கார். சொல்லிட்டே இருக்க சஞ்சயம் இருக்குதா எப்படி சொன்னார்? என்ன சுவாமின்னார். அந்த கதை அப்படி. நீங்க அப்படி எல்லாம் கிடையாது. ஐயர் குரு சிஷ்ய சம்பாது. குருவானவர் சிஷ்யனுக்கு பாட சொல்லிட்டு இருக்கேன். அதான் நானும் அங்கலோப பிரதி சமாதானாய பிராயசித்யான்யதி தத்ரைத்ரயீதானி இது தயேவ சாத்குண்ய சித்தௌ சீர்த்தியம் அனேன சஹஸ்ரநாம ஸ்தோத்ரேண இத்யதா. அதுக்கு மேல பூர்வபட்சி சொல்றார். சார், ஏதாவது அங்கங்கள்லாம் லோபமாயிடுச்சுன்னா அதுக்கு பிராயசித்தான் அங்கேயும் சொல்லியிருக்கு. அது இருக்கிறப்ப அதுவே பண்ணிட்டு போறோமே, சஹஸ்ரநாமத்தை படிக்கணும்.
நம்ம பண்றதுல காயேனவாச்சா மனதேந்திரியர்வா புத்தியாத்மனாவா பிரகிருதி ஸ்வபாவா கரோமி சகலம் கருமே ஸ்ரீமன் நாராயணாயே சமர்ப்பயாமி நியூனம் சம்பூர்ணசாமியாதி சத்யோ வந்தேத மச்சுதம். பகவன் நாமா சொன்னோமையானால் ஏதாவது நடுவில் ஏதாவது ஒண்ணு விட்டு விட்டு போயிடுறது அது சரியா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியும் விவகாரம் முழுக்க. அதனாலதான் கர்மசாத் புண்ணியார்த்தம் ஜெயாதி ஹோமம் கிடைச்சு ஹோமங்கள்லாம் பண்ண பிறகு எதிர் வயசுல அப்படியே ஒரு 130 ஆகுதி இவர் பண்றது 10 ஆகுதி தான் முக்கியமான கர்மம். இது என்னடா பின்னால ஜெயாதி ஹோமங்கள் அது வாடகை சித்தம் செத்வா சித்தின் செத்வா இப்படின்னு வரிசையா சொல்லிட்டே இருக்கா. ஏன் சுவாமி அதெல்லாம் ஏதாவது நடுவில் விட்டு போயிருந்ததுன்னா தப்பா பண்ணியிருந்தேன்னா இது பண்றது இப்படியெல்லாம் இருக்கு. பகவன் நாமாவை சொன்னா போதும்னு சொல்லியிருக்கேன். அதெல்லாம் இருக்கும் சாஸ்திரமே ஏன் சொல்லணும் இப்படிங்கிற சந்தேகம் வரணும். அதுதான் சொல்ற சந்தேகம் சாஸ்திராமத்தை சொல்லலையானால் அது மட்டும் இல்லை சுவாமி, அந்த பிராயச்சித்தமும் கிடைக்கிறது, ஆனுசங்கிகமான பிரயோஜனங்களும் கிடைக்கிறது. ஏன்னா அம்மாண்டிய நாமாக்க அப்படி ஒரு மகிமை இருக்கு. அவித்யானாமந்தீரவீரீபனகரி ஜடானாம் சைதன்யஸ்தபகமகரம் தஸ்துதிகரி சரித்ராணாம் சீதாமணி குணலிகா ஜலஜலதோ நிமஜ்ஜனானாம் தம்சாமுரயோ வராஹஸ்ய பவதி. அவித்யானாமந்தத்தை படிக்க உள்ள இருக்கக்கூடியதாக இருக்கு. அவித்யானாம் அந்தஸ்தீரம் வெளியில இருக்கட்டும், நமக்கு உள்ளூர எதை கேட்டாலும் தெரியல படிக்கவே புரியல. படிக்காத புரியல அதெல்லாம் இருக்கட்டும், படிக்கவே மறந்து போயிடுச்சு. என்ன பண்றது? திடீர்னு ஒருத்தர் கூப்பிட்டு ஒரு பிரயர் சாங்க பாடுங்க, ஒரு ஸ்லோகம் சொல்லுங்கன்னு சொன்னா விலவெடுத்து போயிடுறது. திடீர்னு உங்க முன்னால் இருக்கிறவர் தானே, அவரை பார்த்து உங்களுக்கு என்ன பயம்? வெக்கம் மனுஷன். ஒரு சரியான சமயத்துல சொல்லணுமா நடுங்குறான். வேதாத்தியம் பண்ணினாலும் ஏதாவது ஒரு பயம் இருக்கா? அவ பாட்டுக்கு சொல்லுவேன் தூங்குறது சொல்லிட்டே இருக்கு, அவ்வளவுதான். ஏன்னா எதிர்க்க இருக்கிறவெல்லாம் அவன் மகாவிஷ்ணுன்னு அரசு சொல்லிட்டே இருக்கு. அதிகமாக அவர் கருத்துன்ற போயிடும். அந்த தைரியம் வரமாட்டேங்கிறத, அந்த உள்ளிருக்க பயம் நடுக்க என்ன ஆகுமோ ஜனங்கள்லாம் இதை பத்தி என்ன ஒண்ணும் இல்லை தெரியல மறந்து போயிட்டாங்க நினைச்சு போல. இருந்தாலும் நமக்கு தெரியல அந்த இதெல்லாம் போயிடுமா சார்? நம்ம அதோட இல்ல ஜடானாம் ஜடால் எத்தனை தரம் சொன்னாலும் மண்டையில் ஏற மாட்டேங்குது. அப்படி இருந்தவாருக்கும் சாஸ்தாமத்தை சொன்ன சிவஜான பிரதாயினி அர்த்ததத்துவ ஞானமே வந்துருமா இந்த அம்பாளுடைய அனுகிரகத்தினால். காசே இல்லை சார், போன ஜன்மால யாருக்கும் காசை கொடுக்கவே இல்லை. சொல்லுவதெல்லாம் எட்ட கையால காக்கா கூட ஓட்டலைங்கிறான். அப்படி இருந்தவாளுக்கு கூட என்ன பண்றது? அதிகமான ஐஸ்வர்யத்தை கொடுப்பான். தரித்திரானாம் சிந்தாமணி குணலிகா ஜன்மஜலத ஒரு நிமஜனானாம். இந்த சம்சார சமுதிரத்துல மாட்டிட்டு தக்க வச்சுருக்க ஒரே தடவை மொழி போயிருக்குன்னா கிருஷ்ணார்பணம் போன போல அவ்வளவுதான். அடுத்த ஜன்மால பார்த்துக்கோ. இல்ல நேரம் சௌக்கியமா இருந்தாலும் பரவாயில்ல, முழுகிறான் எழுந்துக்கிறான் என்ன பண்றது? ஜென்மா முழுக்க இருக்குதான். ஒரு ப்ராப்ளம் முடிஞ்சதுங்கிற சமயத்துல அடுத்த ப்ராப்ளம் வந்துருக்காரு. என்ன சுவாமியினர் அதான் மனுஷங்க வாழ்க்கை. என்ன இது முடிஞ்சதுன்னு டக்குன்னு அடுத்தது. இப்படி கவலைகள்லாம் இருந்திருக்கோ ஐயோ என்ன பண்றதுன்னு அவளுக்கெல்லாம் சம்ஸ்ரா ஒரு அறிவு பவதி பூமாதாவானவள் அப்படியே கொண்டு போய் பாதாள லோகத்துல தள்ளி விட்டப்ப மகாவிஷ்ணுவாரம் வராக ரூபத்தை எடுத்துட்டு அப்படியே அந்த பூமியை சமுதிரத்துக்கு மேல முதற்கும்படி பண்ணினாராம். அதே மாதிரி அம்பாளுடைய சுரூபம் யாரு நினைக்கிறாலும் அவளுக்கு வந்த கஷ்டங்கள்லாம் தூக்கி மேல வச்சு ஒரு கவலையும் கிடையாது, நான் இருக்க உங்க பயமே இல்லை அப்படின்னு காப்பாத்துறாளாம். ஆயார் மற்ற பிராய சித்தங்கள் 1000 இருந்த போதிலும் அம்பாளுடைய நாமாவை படித்தோமையானால் இது இல்லாமல் கர்மாக்கள் சௌக்கியமாக இருக்கிறது, பரிபூர்ணமான பலத்தை கொடுக்கிறதுங்கிறது இல்லாமல் மற்றவைகளும் ஏற்படுறது. ஆகையால் கலவுபா வைத்தபகுலே தர்மானுஷ்டானவர்த்திலே நாமத்தை திருத்தனம் முக்வாதனம் நான் ஏற்பராயணம். கலவு பாபைத்தபகுலே நம்ம இருக்கிற யுகம் எப்படி கலியுகம். இந்த கலியுகத்துல எது ஜாஸ்தியா இருக்குன்னு காசு ஜாஸ்தியா இருக்குன்னு தெரியுங்களோ பாபம் ஜாஸ்தியா. பாபைங்க பகுலே எங்க பார்த்தாலும் பாபம் தான். எல்லோரும்
அத்தனை பேப்பர் படிச்சா யாராவது ஒண்ணும் ஒழுங்கா இருக்கா? 5 பூகம்பம் வந்தது, 600 பேர் காலம் போயிட்டான். காலம் முழுக்க இது ஏரோப்ளைன் எங்கேயோ போயிருக்கலாம், இருக்கிற இடமே தெரியலைங்களா? லோகத்துல காக்காவும் குதிச்சு குருவியும் டெய்லி பறக்குது. அது என்னைக்காவது காணாம போச்சோம். கரெக்டா சாயங்காலம் நம்ம வீட்டுக்கு வரதோ இல்லையோ, இது பிளேன் மட்டும் என்னதான் தெரியலேங்கிறான். ஒரு வருஷம் அனுப்புறம் அதுல ஒரு பார்த்து கிடைச்சதுங்கிறான். நம்ம வீட்டுக்கு தான் வேற வழி இல்லை. இங்க பார்த்தாலும் கவலை கூத்து கத்தி கூத்து அவன் பண்றான், என்ன கொண்டு விட்டான். கலவுப்பா பைசப்பா உள்ள இப்படி இருக்கக்கூடியதான இடங்கள் நாமானுகீர்த்தனம் முக்வானம் ஞானராயணம் கலவிதி பாபை ஜபகுலே சதுஷ்பாதஸ்ய தர்மஸ்ய பாதத்திலேயே பாபேன லுப்தே. தர்ம தேவதை பசுமாறு அது மாதிரி இருந்ததான். பசு உருவத்தை இருக்கிறது தர்ம தேவதை இருந்தது. குருதி யுகத்துல 4 காலோட நடந்துட்டு இருந்தது. அடுத்த யுகத்துல வரப்போ ஒரு கால் போயிடுது. அதுக்கு அடுத்தது ஒரு திரைகால யுகம் வரப்ப எல்லாம் 2 காலம் போயிடுது. கலியுகத்துல என்ன 3 காலம் போயிடுது. ஒத்த காலில் அடிக்கலாம். அப்பதான் பரிசன் மகாராஜா அதை பார்த்தாலும் சரி பண்ண போனார். இவ எல்லாம் பாகவதத்துல படிக்கிறோம். அதே மாதிரி பாகத்திரேன பாபேன நுக்தே முக்த்வா விநார்த்தகம் அன்வய அன்வயாந்தரம் அகண்டம் அவியாந்தரம் அகண்டம் முக்துவான்னு சொல்லப்படுது. முக்துவா கத்துவாங்கிற மாதிரி முக்துவா இல்ல, இது துவா பிரத்யமானது இல்ல. முக்துவானா இல்லைன்னு அர்த்தம். அதனால மோசகரகர்தான் கிரியாந்தரபாவேன ததாத்வா யோகா சிதானாம் இது சேஷபூரணேன அயனக்ரேவ சமாதானம் சமாதேயம் நாமானி அனாதிருத்திய சிதானாம். அம்பாளுடைய நாமாவை சொல்லாம இருக்கிறவாளுக்கு ஆசங்க கர்மானுஷ்டானதா பததா ஒரு பிடிப்போடு இந்த பலம் வேணும். ஒரு கர்மா பண்றதுக்கு முன்னால கர்மாவை விட இவனுக்கு அந்த பலத்தலத்தான் ஆச்சு. அனுமாருக்கு ஒரு சுத்திரப்ப வடக்கணக்கமான சுத்தரானே தவிர நம்ம காரியமாகணுங்கிறானே தவிர பகவானுக்கு திருப்தி ஏற்படணும்னு நினைக்கிறானா யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி இருந்துருக்கான். எப்போதும் ஆசங்க கர்மானுஷ்டானத பததாம் அங்கே ஸ்ருதி ஸ்மிருதி சந்தோதிதம் பிராயஷ்டித்தம் ந பராயணம் ஆசிரியா. ஸ்ருதி ஸ்மிருதிகள்ல இருக்கக்கூடியதான பிராயஷ்டித்தம் இவன் எது பண்ணுகிறானோ அது இவனுக்கு பலத்தை கொடுப்பதில்லை. ஏன்னா பிராயஷ்டித்தமா ஒழுங்கா பண்ண மாட்டேங்கிறாங்க. முக்கியமான கர்மாவை ஒழுங்கா பண்ணணும், அதுவும் பண்ண முடியல. சரி பிராயஷ்டித்தம் பண்றாங்கன்னா அதுவும் ஒழுங்கா பண்ண முடியல, என்ன பண்றது? அதனால இது ஒண்ணுதான் பராயணம் ஆசிரியா. வைகல்ய பரிபூரகம் இதையாவது நாமானுகீர்த்தனந்தோ பவதி ததா. பகவன் நாமாவை சொல்றது, சஹஸ்ரநாமத்தை படிக்கிறது, இது முழுமையாக பாபங்களை போக்கடிக்கிறது. எத்தனையோ பிராயசித்தங்கள் இருக்கு. தபசு பண்றது ஒரு பிராயசித்தம், பட்டி இருக்கிறது ஒரு பிராயசித்தம். தெரியாம நைவேத்தியம் பண்ணுற பொருளை மறுபடியும் நைவேத்தியம் பண்ணு, அது தப்பு இல்லையா? அப்ப என்ன பண்றதுன்னு ஒரு வேளை பட்டம் இருந்தான். இதற்கெல்லாம் நமக்கு தெரியாது. என்ன பண்ணினா தெரியாத தப்பாட்டானா அதுக்கு என்ன பலம், என்ன அது தப்ப, அந்த தோஷத்துல இருந்து நம்ம எப்படி தவிர்த்துக்கிறது, இவையெல்லாம் தர்மசாஸ்திரம் பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஆகையால் இப்படி இருக்கவையானால் தபஸ்கர் மகாத்மகாநிலை ஞானிதே காமதே காணாம். இந்த கர்மாக்கள்லாம் நம்ம பண்றது தப்பா போயிருக்கையானால் அது சரியா ஆடுறதுக்கு கிருஷ்ணானுஸ்மரணம் பரம். பகவான் கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா கர்மாக்களை பண்ணி கடைசியில் என்ன பண்ணுவோம், கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா அப்படிங்கிற அந்த நாமாவை சொல்றதுனால என்னாச்சு, நடுவில் இருக்கக்கூடியதான ஏதாவது தப்பிதம் ஆயிடுக்கையான அதுக்கு பிராயசித்தமாக அமைகிறது. நெற்றுச்சம் தன்ன கிருத்தம் எது சொல் பண்றதுன்னு சொல்லியிருக்கோம், அது நம்ம பண்ணாம போயிட்டோம். ஆனா முடியல சொல்றானே தவிர இன்னைக்கு இருக்கக்கூடியதான சந்தர்ப்பங்கள்ல கர்மாக்கள் அவாவாளுக்கு விகிதமான கர்மாக்களை அவளால பண்ண முடியாது. சாதாரணமாக சில பதார்த்தங்களை தொட்டா கையெல்லாம் போடணும்னு இருக்கு.
10ன்னு சொல்ல 10ன்னா 1 to 10 அந்த 10 இல்ல. தோசை இதெல்லாம் சொல்றதுன்னா கையில மட்டும்தான் இல்ல சொல்லணும் அப்படின்னு வச்சுருப்பான். அது மறுபடியும் வச்சுட்டு ஆபீஸுக்கு போறானே. இப்படி கொண்டு வந்து ஆபீஸுக்கு போய் ஸ்நானம் பண்ண வச்சுக்கிட்டான். இது பார்க்கலாம் பண்ண முடியுமோ இல்லைன்னா அங்கங்கே வழியில சாப்பிடணும். அதோட தேவதோட அவன் தெரியாது. சிலதெல்லாம் அவங்களால தவிர்க்க முடியல. இன்னைக்கு இருக்கக்கூடியதான சந்தர்ப்பங்கள்ல 10 8 யாராலையும் சொல்ல முடியல. அதுக்காக விட்டுறதோ கூடிய மட்டும் அனுஷ்டானம் பண்ணிட்டே இருக்கலாம். பழைய நாள்ல எப்படி பழகினான் என்கிறது கொஞ்சம் கவனிக்கணும். ஒருத்தருக்கு 16 ரூபாய் சாம்பார் எடுத்து போட்டாச்சுன்னா அதுக்கப்புறம் ரசம் போடணும்னா கையில மட்டும் மறுபடியும் அந்த தோடும் இதே அதுவும் ஒன்றுதானே என்ன எல்லாத்தையும் போட்டு கடைசியில கையில மீங்கோன்னா கிடையாது. ஒவ்வொருவரும் கையில போடும் அப்படின்னு வச்சுட்டு இருக்கா. அது எதற்காக அந்த சுத்தத்தன்மை அவர்களுக்கு ஒரு கரண்டி இன்னொரு கரண்டியில போடுறதில்ல, அகோரமா பண்றதில்லை. இதெல்லாம் ஏன் பண்றதில்லை? இன்னைக்குதான் எல்லாம் டேபிள் வந்துருக்கு, அது மேல உட்கார்ற கீழே உட்கார்ந்ததுங்கிறத வாரம் போயிடுது. அவனும் அந்த கையிலேயே போட்டுக்கிறான். இதுக்கு மேல என்ன வாரம் சொல்றது பாருங்க. பக்கத்துல உட்கார்ந்து சாப்பிட்டாலே ஒருத்தருடைய புண்ணிய பாபங்கள் பக்கத்துல குழந்தை போகும்னு சொல்றா. இப்ப இவங்க ஹோட்டல்லையோ கல்யாணத்திலேயே சாப்பிடுற வழக்க வாழ்க்கைய தெரியுதுன்னா எல்லோருக்கும் பாபம் தான் உண்டாச்சு. இப்படி சொன்னதையானால் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, நம்மளதான் வெய்வான். அதனால என்ன பண்றதுன்னா எக்கிருத்தியம் தன்னகரம் எது செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கோ அதை செய்யவில்லை. எது அகிருத்தியம் கிருத்தியவர்த்ததாகரிடம் எது அகிருத்தியம் எது செய்யப்படாதுன்னு சொல்லியிருக்கோ அது யத்னத்தோட பண்றோம். வேற வழி இல்லை, போய்தான் ஆகணும். என்ன பண்றது அப்படின்னு இருக்கும். உபயோ பிராயசித்தம் இப்படிப்பட்டதான கர்மாக்களுக்கு பிராயசித்தம் என்ன? சிவதவராம் அக்ஷரத்வயம் கடிதம் சிவ 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 அப்படின்னு அந்த 2 அக்ஷரங்களை சொல்லிட்டே இருக்கும். து பவித்ரகீர்த்திம் கமலஞ்சராசனம் பவானோ சிவம் சிவேகரா பாகவத்துல சொல்ல. அது சிவாங்கிற 2 நாமாக்களை 2 அக்ஷரங்களை சொன்னாலே சகல பாபம் போகும். மந்திரங்களுக்குள்ள உயர்ந்ததான மந்திரம் என்ன? நம சிவாயான் மந்திரம். சொல்லிய மந்திரம் சொல்லாதீங்க, இது வேதமே சொல்லிடுது. இந்த மந்திரத்தை வேதமே சொல்லிடுது. இதை விட வசதியான மந்திரமானது என்னென்ன திரும்பி சொல்றான். சிவாய நம சொல்லணும். அந்த இதை விட வசதிங்கிறார் அவர். மாணிக்க வாசகன் சொல்றார், ஏசுவாசி இது வேதத்துல சொல்லிருக்கேன். இல்ல இல்ல அப்படி சொன்னா இதை விட பலன் ஜாஸ்திங்கிறார் அவர். ஒவ்வொருத்தரும் அப்படி அனுபவிச்சிருக்கா. அந்த தத்துவத்தை ஆத்மானுபவத்தை அனுபவிச்சிருக்கா. 4 வருடம் சொல்றாளே தமிழ்ல, அது படிச்சு பார்த்தா தானே அவ எவ்வளவு சிரமப்பட்டிருக்கா. ஒவ்வொரு விஷயத்திலும் எத்தனை அனுபவம் இருந்திருக்க. அந்த சிவநாமாவுக்கு இவ்வளவு மகிமை இருக்குன்னு சொல்றேன். சிவன்யே நமோனிஷ்டா பிராயஷ்டித்தேன கர்மணா பிராயஷ்டித்தமகௌனஸ்ட தேவீநாமானுகீர்த்தனம். இவைகள் இல்லாமல் சிவன்யே நமோனிஷ்டா வேற என்ன சொல்லணும்? பிராயஷ்டித்தேன கர்மணா எல்லா பிராயஷ்டித்தங்களும் இது ரொம்ப வசதியான பிராயஷ்டிதம். என்ன பிராயஷ்டித்தமகௌனஸ்ட தேவீநாமானுகீர்த்தனம். பாபங்கள் கூட்டம் கூட்டமாக இருந்த போதிலும் அம்பாட்டிய நாமாவை சொல்றது இருக்கு மக்கள, இதுவே பெரிய பிராயஷ்டி. இதை தெரிஞ்சுட்டு நம்ம சொல்லணும். 24 மணி நேரமும் இதுலயே நம்ம இருந்து கொண்டிருக்கணும். நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது உன்னை என்றும் வணங்குவது உன் மலர்த்தால் அவரைன்னு அப்படின்னு சர்வதா சர்வதன் சொல்லிட்டு இருக்கோமா அம்பாட்டிய நாமாவை? போருமா நம்ம நினைவுக்கு போருமா? 10 லட்சம் ஜபம் பண்ணிட்டேன். பாபம் இமானே அளவுக்கு பண்ணிருக்கல, இது பண்ண போருமா? அப்படி கேட்கவே கூடாது. தர்மா முழுக்க சொல்லிட்டே இருக்கும், எதுவா இருந்தாலும் சரி. அதனால எல்லா மந்திரங்களுக்கும் அம்பாளுடைய நாமாக்களும் ஸ்ரீமாதான் ஆரம்பித்து லலிதாம்பிகா விரிக்கக்கூடியதான அத்தனை நாமாக்களும் அனைத்து நாமாக்களுக்கும் அந்த சக்தி இருக்கு. நீங்க எந்த நாமாவது சொல்லலாம். ஸ்ரீமந்த சிந்தூரி பாகாப்தூளிக்க இந்த நாமா சொல்லல சொல்லுங்க. இல்ல சொல்லுமா அனகா அத்புத சாரித்ரா ஒரு சின்ன நாமாவும் சொல்லுங்க. நான் என்ன சொன்னேன்?
சாது குரு மண்டல ரூபிணி பதங்கின்னு மட்டும் சொல்லலாம். ஏன்னா இருக்கிறதுல சின்ன நாம அது. சாது சாது நான் போறோம். இப்ப உலகத்துல பார்த்து இருக்குன்னு இருக்கா, அது இல்லாம போயிடும். சௌக்கியமா இருக்கு. அதனால லோகத்துல இந்த நாமாவை சொல்லலாம், அந்த நாமாவை சொல்லல, எல்லா நாமாவையும் சொல்லலாம். ஆகையால் பிராயஷ்சித்தம் என கூடுதலான பாப கூட்டங்கள் இருக்கு, அவைகளுக்கெல்லாம் தேவி நாமானுகர்த்தனம். அത്ര തൃതീയവചന പ്രായശ്ചിത്തത്തെ കർമ്മണ ഇത് വിശേഷണയുടെ ഇത് സൂക്ഷിതം. அதுக்கப்புறம் சிவன்னே ശ്രേഷ്ഠ പ്രായശ്ചിത്തേന கர்மணான்னு. பிராயஷ்சித்தமும் ஒரு கர்மா தானே. நம்ம பதினான பாபங்கள்லாம் போகணும் என்று சொல்லுவேனால், அது தவறுதல் ஏற்பட்டவையானால் அது பூர்ணம் பண்றதுக்காக நம்ம அதே நாமாக்களை படிந்தோம். இந்த சகஸ்நாமம் வகிக்கிறதுலேயே 2 நாமா தப்பா படித்தோம். அதுக்கு என்ன பண்ண போறது? கர்மா தானே சார். நீங்க தானே சொன்னேன் ஒரு இந்த கலிகாலத்துல கர்மாவும் முழுமையாக பண்ண முடியாது. இப்ப சகஸ்நாமத்திலே 4 நாமா விட்டுருக்கோம். விஷ்ணுதாஸ்நாமம் நீங்க பார்க்காம சொன்னேன்னா சீக்கிரமா ஆயிடும். ஏதாவது ஒரு எழுதலும் தாண்டி விடுவது. தாண்டிலே மறுதாண்டிலே என்னடா சொன்னார், சாதாரணமா 10 நிமிஷம் ஆகுது, இன்னைக்கு 3 நிமிஷமே ஆயிடுது. ஏன்னா சீக்கிரம் தாண்டி போயிட்டோம். இப்படி 4 நாள் போயிட்டு அதே வழக்கமாயிடுது. எனக்கு சீக்கிரமா வந்து விஷ்ணுதாஸ்நாமம் என்ன பண்றது? காயத்ரி ஜபம் பண்ணான்னா 1000 பண்ணான்னா 15 நிமிஷம் ஆயிடுதான். ஏன்னா எனக்கு வேகம் வந்து இருக்கிறார், படி வேகம் வந்து இருக்குதான். அவன் என்னன்னா ஓம்பூர் தான் சொல்லிட்டு இருக்கான், மேலதான் சொல்ல விட்டான். இது முக்கியமா இது வரைக்கும் சொன்னா ஓம்பூர் தான் சொல்லிட்டே இருக்காங்க வாரம் முழுக்க. அதுக்கு என்ன பலம் உண்டோ அந்த பலம் வரட்டும், அது இல்லைன்னு சொல்லல. ஆனா முழுமையா பண்ணது வேணும். அதே போல சாஸ்திராமம் படிக்கிற காலத்திலும் சில சமயத்துல மிஸ்டேக் வந்தா என்னன்னா, சாஸ்திராமம் படிக்கிறது அதுக்கு பிராயஷ்சித்தம். அதான் விசேஷம். பிராயஷ்சித்தேன கர்மணா. மற்ற பிராயஷ்சித்தங்களை எந்த பிராயஷ்சித்துக்கு விசேஷம் என்ன? பிராயஷ்சித்தானாதி கர்ம விசேஷ ரூபத்வாது. பிராயஷ்சித்தங்களும் கர்மாக்களாக இருப்பதனால் தேசாமதி சாங்கானாமேவ பலஜனகத்துவம் பாட்டும். அவைகளின் முழுமையாக பண்ணினாத்தான் பலத்தை கொடுக்கும் என்று சொல்லணும். சாங்கதாது உத்தரீத்யா துஷகைவா. கலிகாலத்துல சாங்கமாக பண்றது கூட டிஃபிகல்ட். ஆயா தத்ராதி பிராயஷ்சித்தாந்தர அவேதனே அனவஸ்தா. அதுக்கு ஒரு பிராயஷ்சித்தம், அதுக்கு ஒரு பிராயஷ்டம், அது எண்ணிலா போயிடும். நக நாமஸ்மரணாதி பிராயஷ்சித்த ரூப கர்மத்வாபிஷேகா சாங்கதாயை. இதுவும் ஒரு பிராயஷ்சித்த கர்மாட்டம். இது சாங்கமா நடக்கணுமே. ஆனால் பிராயஷ்சித்தாந்தர கவேஷனம் துரியமிதி வாட்டம். இங்கே அப்படித்தானே இல்லை. துரவகாங்காந்தரபேட்சைவ நாமஸ்மரண மாத்திரேன. அம்பாளுடைய நாமாவை ஸ்மரித்த மாத்திரத்தினால் ஸ்ரீமாதான்னு ஆரம்பிச்சது. அம்பாளுடைய நாமாவை மனசால நினைச்சு எல்லா பாப்பமும் எடுத்து எல்லா இடமும் ஃபுல்லா இருக்குது. பாப அபனோத தத்வா ததுக்தம் விஷ்ணு பாகவதே சாங்கித்யம் பாரியாஸ்யம் வா சோபம் ஏழனேவா வைகுண்ட நாமகிரகணம் அசேஷாதாரம் விது. அப்படின்னு எப்படியாவது பகவான் எந்த எண்ணத்திலையாவது பகவான் நாமாவை சொன்னா உங்களுக்கு சகல பாவங்களும் போறதுன்னு சொல்லி விசேஷமா சொல்லியிருக்கேன். என்னுடைய வேண்டாகம் அடுத்த புதன்கிழமைக்கு பார்ப்போம். இந்த சனிக்கிழமை அன்னைக்கு இந்த கிளாஸ் இல்ல, பஞ்சசக்தி கிளாஸ் இல்ல, ஞாயிற்றுக்கிழமை உண்டு. கிளாஸ் அடுத்த புதன்கிழமை. ஓம்